நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்றும் தேவனை, இயேசுவை, கர்த்தருடைய ஆவியானவரை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எஸ்ரா 8:22. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாயிருக்கிறது. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாய் இருக்கிறது, நன்மையாக இருக்கிறது. எஸ்ராவுக்கு ஆண்டவருடைய கரம் நன்மையாய் இருக்கிறது. ஆனால் அந்த எஸ்ரா சொல்லுகிறார், ஆண்டவரை தேடுகிற எல்லார் மேலும், ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொருவர் மேலும் அவர்களுக்கு அது நன்மையாக இருக்கிறது என்று அவன் பார்த்து அனுபவித்து பெற்றுக்கொண்டதை கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக இங்கு வெளிப்படுத்துகிறான். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. இந்த வசனத்தை உங்கள் மேல் வைத்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவருக்கும், தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய கரம் நன்மையாக அமையப் போகிறது. கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை தேடுங்கள், தினமும் ஆண்டவரை தேடுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை தேடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள், அவரை நம்பி காத்திருங்கள். அவர் உங்களுக்கு நன்மையானதை செய்வார். நன்மையானதை செய்யக்கூடிய ஒரு நல்ல தெய்வத்தை பெற்ற நாம் யாவரும் பாக்கியவான்களும் பாக்கியவதிகளுமாய் இருக்கிறோம். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தின் முதல் பகுதி. வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும் படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். வழியிலே சத்துரு எங்களுக்கு விரோதமாய் எழும்பாத வண்ணம் சத்துருவை அப்புறப்படுத்தி எங்களுக்கு துணை செய்யும்படி ராஜா தம்முடைய சேவகர்களை அனுப்பி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். அவன் சொல்லுகிறான், எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாயிருக்க. இன்றைக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் நாம் மனிதனை நோக்கி ஓடுகிறோம். உதவியை பெற்றுக்கொள்ள, ஒத்தாசையை பெற்றுக்கொள்ள, பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள, அன்பை பெற்றுக்கொள்ள, நன்மையானதை பெற்றுக்கொள்ள நாம் மனிதனை தேடி ஓடுகிறோம். ஆனால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த எஸ்ரா ஒரு ஆசாரியன். இவன் சொல்லுகிறான், நான் ராஜாவிடத்தில் போய் கேட்டால் உடனே கிடைக்கும். சேவகர் கொடுப்பான், குதிரை வீரரை கொடுப்பார்கள், இன்னும் என்னென்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுப்பார். ஆனால் நான் அந்த ராஜாவிடத்தில் போய் கேட்கவில்லை, என் தேவனாகிய ராஜாவிடத்தில் நான் போய் கேட்கப் போகிறேன். மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு ராஜாவை, ஒருவேளை அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவாக இருந்தாலும் கூட அவனிடத்தில் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எதற்கு கேட்க வேண்டும், ஏன் கேட்க வேண்டும்? ஆனால் என் தேவனுடைய கரம் நிச்சயமாக எனக்கு நன்மையாக இருக்கிறது, நன்மை செய்கிற கரம் என்பதை நான் அறிவேன். நான் என் தேவனிடத்தில் கேட்டால் என்ன என்பதை குறித்து அவன் சிந்தித்து வெட்கத்தை மாற்றி அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவனிடத்தில் வருகிறான். தேவனுடைய கரத்தை நோக்கி பார்க்கிறான். அந்த நன்மை செய்கிற கரம் அவனுக்கு நேராய் நீட்டப்பட்டிருக்கிறது. நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அனுதின வாழ்க்கையை எங்கள் தேவன் எங்களுக்கு நன்மையாய் செய்து முடித்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார்.
என் தேவனாய கர்த்தனை வெட்கப்படுத்துகிறவர் அல்ல, என்னை ஆசீர்வதிக்கிறவர் என்று அவன் ஆண்டவரையே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 8:21. அவன் ராஜாவிடம் கேட்க வெட்கப்பட்டிருந்தபடியால அவன் இந்த ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்? அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். உபவாசம் செய்தோம். நாங்கள் ராஜாவை கேட்க வெட்கப்பட்டிருந்தபடினால எங்கள் தேவனுக்கு முன்பாக நாங்கள் குடும்பமாய் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினோம். என்ன செய்ய விரும்பினோம்? தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் என் ஆண்டவருடைய கர நன்மையாக இருக்கிறது அல்லவா, அந்த பூரண நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தினோம். எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் சகல பொருட்கள் சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்த்தினோம். கடைசியாக ஒரு செவ்வையான வழி எங்களுக்கு காண்பியும் ஆண்டவரே என்று சொல்லி இப்பொழுது அவர்கள் உபவாசத்தை ஆரம்பிக்கிறார்கள். உபவாசத்தை ஆரம்பிக்கிறார்கள். பிரியமானவர்களே, முதலாவது தேவனுக்கு முன்பாய் உங்களை தாழ்த்துங்கள். நீங்கள் தாழ்த்தினீர்கள் என்றால் அவரை தேடுகிற உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் நன்மையாக அமையும், நன்மையாக அமையும். தாழ்த்தி உபவாசித்தார்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். எதற்குமே தகுதியற்ற நம்மை, எதற்குமே பிரயோஜனமற்ற நம்மை, எல்லாவற்றுமே வெறுமையாக இருக்கிற நம்மை ஆண்டவருக்கு முன்பாய் தாழ்த்துகிறோம் என்றால் கர்த்தர் அங்கே கிருபையை நமக்கு பொழிகிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. Proverbs chapter 3:34. இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். யார் யார் ஆண்டவருக்கு முன்பாய் தங்களை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்து ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கரம் இறங்குகிறது. தேவனுடைய கரம் இறங்குகிறது மட்டுமல்ல, அந்த கருத்து நன்மையினால் கர்த்தர் அவளை திருப்தி ஆக்குகிறார். ராஜாவிடம் கேட்க வெட்கப்பட்டேன், ராஜாவிடம் போய் நான் தாழ்மையாய் தாழ்ந்து நிற்க நான் விரும்பவில்லை. ஆனால் என் தேவனுக்கு முன்பாய் நாங்கள் குடும்பமாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தர் எங்களுக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய அவர் வல்லவராயிருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்ல பிள்ளையாயிருந்தும், பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5-9 வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிப்போம். பிலிப்பியர் 2:5-9 வரைக்கும் உள்ள வேத பகுதி. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. 6வது வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். 8வது வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரிய பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிரியமானவர்களே, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இது உங்களிலும் இருக்க கடவது. இது நம்மிடமும் காணப்பட வேண்டும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் அறிந்தும் கண்டும் அதை ஒரு கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவனுக்கு முன்பாய்
தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மட்டுமல்ல, அந்த 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையில் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இதுதான் தாழ்மை. ஒரு சின்ன பொருள் கிடைத்து விட்டால் அது ஒரு மேன்மை என்று நினைத்துவிட்டு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நினைத்துவிட்டு மனிதனுடைய வாழ்க்கையானது தலை கீழாய் மாறிவிடுகிறது. இல்லாவிட்டால் ஒரு படிப்போ கல்வியோ செல்வமோ வேலையோ ஒரு உயர்வோ இல்லாவிட்டால் வஸ்திரமோ தனக்கு கிடைத்து விட்டால் அதை மேன்மையாக்கி கொள்ளுகிறார்கள். இதை தந்தவர் ஆண்டவர் என்று நினையாமல் ஆண்டவருக்குள்ளே தங்களை தாழ்த்தி, கர்த்தாவே இவைகளெல்லாம் கொடுத்தீரே, என்னை தாழ்த்துகிறேன், உங்களுடைய பாதப்படியில் என்னை தாழ்த்துகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிற எவனும் நிச்சயமாய் இயேசுவால் மேன்மைப்படுத்தப்படுவான். மரண பரியந்தம் வரைக்கும், அந்த சிலுவையிலும் கூட மரண பரியந்தம் வரைக்கும் தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி தன்னை மரண பரியந்தம் வரைக்கும் அவர் தாழ்த்தினபடியினால் 9வது வசனத்திலே ஒரு அருமையான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நமக்காக. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஒரு ஆமேன். அவரை உயர்த்தினார். என்றைக்கு ஒரு மனிதன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் கர்த்தரால் உயர்த்தப்படுவான். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள் காணப்படுமானால் நம்முடைய தேவனுடைய கரம் அவரை தேடுகிற எல்லார் மேலும் நம்மேல் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும், நன்மையாக இருக்கிறது என்று இம்மாத வாக்குத்தத்தத்திலே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, உங்களை தாழ்த்தி தேவனை தேடுங்கள். தேவனின் வலதுகரம் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னை தாழ்த்துகிறவனுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார், ஆசீர்வதிப்பார். 2வதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதிலே நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எஸ்றா 8:21 எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் நாங்கள் உபவாசித்து ஜெபித்தோம். உபவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். அகாவா நதி அண்டையில் சென்று தன்னோடு தன் பிள்ளைகள் சகல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து வருஷத்தின் கடைசியில் டிசம்பர் மாதம் 31 எல்லாரும் ஆர்டர் செய்த நன்மைகளை நினைத்து ஜெபிப்பார்கள். ஏன்? அனுதினமும் ஜெபித்தால் என்ன? அனுதினமும் தேவன் தருகிற ஆசீர்வாதத்தை நினைத்து, நன்மைகளை நினைத்து, கிருபைகளை நினைத்து, தேவன் நடத்துகிற பாதைகளை நினைத்து, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை நினைத்து ஜெபித்தால் என்ன என்ன? ஆனால் இம்மனிதனோ, இந்த மனிதனுடைய குடும்பமோ தேவனை நினைத்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன், தேவனுக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்தவன் இப்பொழுது தங்களுக்காக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தங்கள் பிள்ளைகளுக்காக உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். தங்களுக்கு தேவன் தந்த சகல பொருட்கள், சகல ஆசீர்வாதத்துக்காகவும் உபவாசித்து ஜெபித்தான். இது இன்றைக்கு என் வாழ்வில் நடக்கிறதா? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் உபவாசித்து ஜெபிப்பதை போல ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் இல்லை. ஒருவேளை என்னால் உபவாசிக்க முடியவில்லை, சரி, அனுதினமும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோமா? துதிக்கிறோமா? நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? தேவன் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமா? ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் பார்த்து இது என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு தந்தது என்று மனமகிழ்ச்சியோடு நாம் அவரை துதிக்கிறோமா? நீ பெருகுவாய். நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்துக்காக நீ ஜெபிக்கிற வேளையிலே, நீ உபவாசித்து ஜெபிக்கிற வேளையிலே நீ இடங்கொண்டு பெருகுவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு வருகிறது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஏனென்றால் வேத வசனத்தின்படி எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிற எல்லார் மேலும் அவர்களுக்கு
நன்மையாக இருக்க நன்மை செய்த ஆண்டவரை துதியுங்கள், பாடுங்கள், ஸ்தோத்தரியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாய் அனுதினமும் நேரம் கிடைக்கிற வேளையெல்லாம் ஜெபியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பகுதியில் எஸ்றா 8:21 சொல்லப்பட்டிருக்கிறது, செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். செவ்வையான வழி, பல வழிகள் உலகத்தில் இருக்கிறது, பல வழிகள் காணப்படுகிறது. இந்த வழியிலே போனால் இப்படி சம்பாதிக்கலாம், இந்த வழியிலே போனால் இன்னாரை சந்திக்கலாம், இந்த வழியிலே போனால் இன்னார் உன்னை தேடி வருவார்கள். உலகம் பலவிதமான வழிகளை வைத்திருக்கிறது. ஆனால் செவ்வையான வழி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். மட்டுமல்ல, உன்மேல் என் கண்ணை வைத்து அந்த வழியிலே நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இந்த வழியிலே நான் உனக்கு காட்டுகிறேன், நீ போய்கொண்டே இரு, நடந்து கொண்டே இரு, நான் உன்னோடு கூட வருகிறேன். வருவது மட்டுமல்ல, வழியிலே நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இவன் எஸ்றா தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக, ஆசீர்வாதத்துக்காக, அநேக உதவி ஒத்தாசைகளுக்காக தேவ சமூகத்தில் இருந்தவன். ஆண்டவரே, எனக்கு ஒரு செவ்வையான வழியை காண்பியும் ஆண்டவரே, நல்ல வழியை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், மனிதனே, உன் வழி என் வழி அல்ல. ஆண்டவருடைய வழி உயர்ந்தது, அது மேன்மையானது, அது பரிசுத்தமானது, அது ஆசீர்வாதமானது. இப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே, நாளைக்கு நான் புறப்பட்டு போனோம் ஆண்டவரே, எனக்கு ஒரு செவ்வையான வழியை காண்பியும் ஆண்டவரே. நான் ராஜாவிடத்தில் போகவில்லை ஆண்டவரே, போர் சேவகத்தில் போகவில்லை ஆண்டவரே, இல்லாவிட்டால் குதிரை வீரர்கிட்ட போகவில்லை ஆண்டவரே, எனக்கு நீர் வழியை காண்பியும், நீர் எனக்கு வழியை காண்பியும். உபவாசித்து ஜெபிக்கிறான், எனக்கு நீர் வழியை காண்பியும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, நாம் வந்திருக்கிற காலங்களை நீங்கள் அறிவீர்கள், நாம் சென்று கொண்டிருக்கிற காலங்களை நீங்கள் அறிவீர்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு அறிவீர்கள். அடுத்தது என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்றை இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். மார்க் 1:3, லூக்கா 3:3, யோவான் 1:23, இதில் மார்க் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி உபவாசித்து ஜெபியுங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள். இருக்கிற இடத்திலே ஆண்டவர் உன்னிடத்தில் வருவதற்கு நீ ஒரு வழியை ஆயத்தப்படுத்து, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உபவாச வழி, ஆண்டவரே என்னிடத்தில் வாரும், எனக்கும் உமக்கும் இடையில இருக்கிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் அதை மாற்றி போடுகிறேன் ஆண்டவரே, நீரும் மாற்றி போடும் ஆண்டவரே. உமக்கும் எனக்கும் இடையே ஒரு நேரான பாதை வேண்டும் ஆண்டவரே, நேரான ஒரு வழி வேண்டும் ஆண்டவரே, அது இடரல் இல்லாத வழியாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, அது உமக்கு பிரியமான பரிசுத்தமான வழியாக காணப்பட வேண்டும் ஆண்டவரே. பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், பாதையில் இருக்கிற கற்களை, முட்களை, பாறைகளை அப்புறப்படுத்துங்கள். பாதையிலே ஆண்டவருக்கு உங்களுக்கு மறைவாயிருக்கிற காரியங்களை, ஆண்டவரை நேருக்கு நேர் பார்க்க முடியாமல் இருக்கிற எந்த கிரியையாக இருந்தாலும் அவைகளை மாற்றி போடுங்கள், மாற்றி போடுங்கள். மாற்றி போட்டு கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள், செவ்வை பண்ணுங்கள். உபவாசத்திற்கு முன்பாய் ஆண்டவருக்கும் எனக்கும் இடையிலே இருக்கிற எந்த கிரியைகளாக இருந்தாலும் அதை மாற்றி போட்டு செவ்வையான வழி வேண்டும் ஆண்டவரே, அந்த செவ்வையான வழியில் நான் உம்மோடு வர வேண்டும் ஆண்டவரே, நீ என் கருத்தை பிடித்து நடத்த வேண்டும் ஆண்டவரே, நானும் உம்முடைய கருத்தை பிடித்து வர வேண்டும் ஆண்டவரே. செவ்வையான வழி. எஸ்றா தன்னை தாழ்த்தி உபவாசித்து ஜெபித்தான். எஸ்றா தனக்காக, தன் பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, ஒரு செவ்வையான வழிக்காக உபவாசித்து ஜெபித்தான். அவன் போர் சேவகரையோ குதிரையையோ ராஜாவிடத்தில் கேட்க அவன் மனதற்றவனாகியிருந்து தேவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறான், தேவனோடு இடைபட ஆரம்பிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியங்களை அவர் செய்ய விரும்பினார்.
இந்த வேத புத்தகத்தை, எஸ்ராவின் புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின ஒரு வேத பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளையெல்லாம் அவன் ஆண்டவராகிய தேவனிடம் கேட்கிறான். தேவன் ராஜாவுக்கு கட்டளை கொடுக்கிறார். அவன் தேவனிடத்தில் கேட்ட அத்தனை காரியங்களுக்கும் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ராஜா அவனுக்கு கொடுத்தான். அவன் ஆண்டவருடைய கருத்தை அவன் நேசித்தான், விரும்பினான். கர்த்தருடைய கரமும் அவன் மேல் இறங்கி வந்தது. முதலாவதாக இந்த எஸ்ரா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடினால அந்த தேசத்து ராஜா அவன் கேட்டதையெல்லாம், இந்த எஸ்ரா கேட்டதையெல்லாம் அவனுக்கு கொடுத்தான். நிச்சயமாய் நீ ஆண்டவரிடத்தில் கேள், உன் வாசப்படியிலே ஆசீர்வாதம் காத்திருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு யாரையாவது ஒரு மூலமாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதன் 9வது வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன் மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தாங்க. அவனுடைய போக்கையும் வருத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆண்டவருடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினால அவன் எருசலேமுக்கு வந்தானாம். முதலாவது ஆண்டவருடைய கரம் நம்மேல் இருந்தால் நாம் கேட்பைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இரண்டாவது, தேவனுடைய கரம் நம்மேல் இருந்தால் நம்முடைய போக்கும் வருத்தும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும். மூன்றாவது ஆசீர்வாதம், எஸ்ரா திடன் கொண்டான். வேத பகுதியை வாசிப்போம். 28வது வசனம், எஸ்ரா 7:28. அப்படியே தேவனாகிய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டேன். கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தபடியினால நான் திடன் கொண்டேன். நான் பலப்படுத்தப்பட்டேன். ஓங்கிய புயமும் பலத்த கரமும் உடைய ஆண்டவர் அவரை பலப்படுத்துகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் திடன் கொண்டேன். எப்படி? கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தபடினால் இவன் கர்த்தருடைய கரத்தின் மகிமையை எஸ்ரா புஸ்தகத்தில் அவன் வெளிப்படுத்துகிறான். தன் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறான். நீ அன்பு சகோதரியே, உன்மேல் கர்த்தருடைய கரம் இருக்குமாயின் நீ உபவாசித்து ஜெபிப்பாய் என்றால் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறார். நீ கேட்ட எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள்வாய். உன் போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படும். நீ திடன் கொண்டு நம்பிக்கையோடு நீ காணப்படுவாய். நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, எஸ்ராவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தின் கடைசி பகுதி. எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்தது, அந்த குடும்பத்தின் மேல் இருந்தது, அந்த தேசத்தின் மேல் இருந்தது, அந்த யூத ஜனங்களின் மேல் இருந்தது. வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவருடைய கைக்கும் எங்களை தப்புவித்தார். ஆமேன். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தபடியினால வழியிலே ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார். சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிற மறைந்திருந்து மறைவான கண்ணிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறவருடைய கைக்கும் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவத்தை கொடுக்கும்படியாய் பிசாசு காத்திருப்பான். ஆனால் அவன் கையிலே கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. அப்படின்னால வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவளை கைக்கும் எங்களை தப்புவித்தார். சொல்ல போறீங்க. இப்போ அந்த தேவ செய்தியின்படி கேட்பீர்கள் என்றால், ஆண்டவரே உம்முடைய நாமத்தாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் தேவனுடைய கரம்
எங்களுக்கு உம்மை தேடுகிற எங்களுக்கு எங்கள் எல்லார் மேலும் அது நன்மையாய் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தங்களை ஆசீர்வதியும் என்று கேட்பீர்கள் என்றால், உபவாசித்து ஜெபிப்பீர்கள் என்றால், இல்லாவிட்டால் ஜெபிப்பீர்கள் என்றால், இல்லாவிட்டால் காத்திருப்பீர்கள் என்றால், நிச்சயமாக இந்த காரியத்தை சொல்ல போறீங்க. நான் கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டேன். என் போக்கை வருத்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நான் திடன் கொண்டு இன்றைக்கு நம்பிக்கையாய் என் தேவன் பேரில் விசுவாசம் உள்ளவனாய் காணப்படுகிறேன். கடைசியாக சொல்லுவீங்க, கர்த்தர் எங்களை தப்புவித்தார். தேவன் எங்களை தப்புவித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இப்படிப்பட்ட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறீங்களா? நான் இப்போதான் கொண்டாடினோம், குட் ஃப்ரைடே கொண்டாடினோம், ஈஸ்டர் கொண்டாடினோம். ஏசாயா 53:6 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். அவனவன் தன் வழியிலே போனோம். அந்த வழி எப்படிப்பட்ட வழி? பாவ வழி, அக்கிரமம் நிறைந்த வழி, இச்சையான வழி. அந்த வழி மோசமான ஒரு வழி. அந்த வழியிலே போனோம். ஆனால் நம்மேல் இரக்கமுள்ள ஆண்டவர், நமக்கு இரக்கம் செய்ய விரும்பின ஆண்டவர் தேவனோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் இயேசுவின் மேல் விழப்பண்ணினார். இயேசு அதை சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடித்தார். இன்றைக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நான் நினைத்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? கொஞ்சம் நினைத்து பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், அவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய கரம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லார் மேலும், நாங்கள் குடும்பமாய் தேடுகிறபடியினால, குடும்பமாய் ஜெபிக்கிறபடினால, குடும்பமாய் தேவ சமூகத்துக்கு முன்பாய் காணப்படுகிறதுனால எங்கள் மேல் நன்மையாய் இருக்கிறது, நன்மையாய் இருக்கிறது. சொல்ல முடியுமா? ஒருவேளை சொல்ல முடியவில்லை என்று சொன்னால், கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடு, என்னை தேடுகிற எல்லார் மேலும் என் கரம் நன்மையாய் அமையும், அமைந்து உங்களை ஆசீர்வதிக்கும். நீ ஜெபிக்க ஆயத்தம், ஜெபிக்க தெரியுமல்லவா? என்னை மறந்து, ஜெபத்தை மறந்து, வேதத்தை மறந்து, ஆலயத்தை மறந்து இன்றைக்கு எப்படியோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயே. இப்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இஷ்டமான வழியில் நீ போயிட்ட, வழிதப்பி ஆடுகளைப் போல வழிதப்பி அலைந்து கொண்டிருந்தாய். ஆனாலும் உன்மேல் இரக்கமுள்ள தேவன் உன்னுடைய அக்கிரமத்தை இயேசுவின் மேல் விழ பண்ணி இன்றைக்கு உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கருத்தை நம்புங்கள். அந்த கருத்தில் இருக்கிற ஆசீர்வாதமும் மேன்மையான ஆசீர்வாதம். தேவனுடைய கருத்தில் இருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எஸ்ராவாக இருந்தான். அவன் சொல்லுகிறான், ஒவ்வொரு இடத்திலையும் சொல்லுகிறான், தேவனுடைய கரம் என்மேல் இருந்தபடியினால நான் கேட்டவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று சாட்சி கொடுக்கிறான். தேவனுடைய கரம் என்மேல் இருந்ததுனால நான் என்னுடைய போக்கை வருத்தம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தபடியினால நான் திடன் கொண்டேன். தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்மேல் இருந்தபடியினால கர்த்தர் எல்லா கிரியைகளிலிருந்தும் என்னை தப்புவித்து ஆசீர்வதித்தார், என்னை தப்புவித்து ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? முழுமையாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஆண்டவரே என்னை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் உம்மை தேடுவேன் ஆண்டவரே, ஜெபிப்பேன் ஆண்டவரே, உபவாசிப்பேன் ஆண்டவரே, உமக்கு சித்தமானவைகளெல்லாம் நான் செய்வேன் ஆண்டவரே, நான் உமக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன் ஆண்டவரே, என் பாதைகளை எல்லாம் நான் சேவை பண்ணுவேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை உங்களுக்கு நிறைய வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு முன்பாய் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற ஒரு மேலான ஆசீர்வாதம், மேன்மையான ஆசீர்வாதம் கர்த்தருடைய வாயே சொல்லுகிறது. ஏசாயா 51:16, நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை நோக்கி, சீயோனை நோக்கி, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக
நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளே, என் கருத்து நிழலினால் உன்னை மறைக்கிறேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அவர் நம்மை நோக்கி சொல்லுகிறாராம், நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கருத்து நிழலால் உன்னை மறைக்கிறேன். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, தீர்மானம் எடுங்க. அடுத்த நிமிடம், அடுத்த நாள் என்ன நடக்கிறது நமக்கு தெரியாது. அதற்கு முன்பாய், ஆண்டவரே, உம்முடைய கருத்திலிருந்து வடிந்த இரத்தத்தால் என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும் கர்த்தாவே. நான் உமக்கு நீர் என்னிடம் வருவதற்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறேன் ஆண்டவரே. பாதைகளை செவ்வை பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் தேடி ஓடி வருகிற வேளையில் தம்முடைய கருத்தை நீட்டி அவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நான் உன் வாயிலே போடுகிறேன், என் கருத்து நிழலால் உன்னை மறைக்கிறேன். ஆயத்தமா? நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் செபித்து ஆண்டவருடைய கருத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கன்னு சொன்னவர் உன் அருகிலே நிற்கிறார். இந்த தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மாற்ற வேண்டியவளை மாற்றிவிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியவளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்குரிய சகல பொருட்களையும் சகல ஆசீர்வாதத்தையும் அவர் மேன்மைப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு முன்பாய் காணப்படுகிற நாம் இந்த காலத்தில் ஆண்டவருடைய கருத்திலிருந்து வருகிற அந்த பிரசன்னத்தினால, அந்த மகிமையினால, அந்த நிழலுக்குள்ளே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீர் சிலுவையில் ஏற்பட்ட பாடுகளை ஆண்டவரே, உம்முடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரியந்தம் வரைக்கும் கீழ்ப்படிந்து, தேவனுக்கு கீழ்ப்படிந்து உம்மை தாழ்த்தினதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் அப்பா, தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவர், எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்கள் தாழ்மையை கர்த்தர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களால் எதுவும் கூடாது ஆண்டவரே, எதுவும் செய்ய முடியாது ஆண்டவரே. ஆனால் உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஒரு விசை, ஒரே ஒரு விசை அந்த கருத்து நிழலுக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யார் யார் சொல்லுகிறாங்களோ, யார் யார் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபிக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி. நீ கர்த்தருடைய கருத்துக்குள்ளே உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாய் என்றால் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருடைய கருத்துக்குள்ளே நீ உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் நீ செய்வதெல்லாம், உன் கருத்தினால் செய்வதெல்லாம் கர்த்தர் உனக்கு வாய்க்க பண்ணுவார். கர்த்தருடைய கருத்துக்குள்ளே உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் உன் சரீரத்தில் காணப்படுகிற எல்லா வியாதி வியாக்குலங்களிலிருந்தும் கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய கருத்து நிழலுக்குள்ளே உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்தி காண்பிப்பார். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை அப்படியே ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி உமக்கு பாதைகளை செவ்வாய் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இன்று இந்த நிமிடத்திலே தேவன் தம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒரு புது சிருஷ்டியாய் அவளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்கு வேண்டாம், என் தேவனே எனக்கு போதும், என் இயேசுவே எனக்கு போதும், கர்த்தருடைய ஆவியானவரே எனக்கு போதும் என்று இந்த வேளையிலே ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வலப்பக்கத்தில் துணையாயிருந்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். வலப்பக்கத்தில் நிழலாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வலது கருத்தினால் அவளை உயர்த்தி நீர் மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் அவ்வாறு செய்ய போகிறீர். அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. இத்தனை ஆண்டு காலமும் நான் ஜெபித்தேன், ஆனால் பதில் இல்லை. இன்னைக்கு இந்த தேவ செய்தியின் படி நான் ஜெபிக்க போகிறேன். என்னை தாழ்ச்சி ஜெபிக்க போகிறேன். எனக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக, கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஒரு செம்மையான வழி என் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே,
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரை கேட்டதையெல்லாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய போக்கும் வருத்தும் ஆசீர்வதிக்கப்பட, அவர்கள் எல்லா காரியத்திலும் திடன் கொண்டு காணும்படியாய் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லா சத்துருவின் கிரியைகளிலும் அவரை தப்புவித்தும் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் தான் சொன்னீர் ஆண்டவரே. ஏசாயா 51:16 சொன்னீர் ஆண்டவரே, நான் வானத்தை நிலைப்படுத்த போகிறேன், பூமி அஸ்திபாரப்படுத்த போகிறேன். மட்டுமல்ல, நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக என் வார்த்தையை உன் வாயிலே அருளி, வசனம் உம்முடைய வார்த்தை ஒவ்வொரு வாயிலே போட்டு உம்முடைய கருத்தில் நிழலாளர்களை மறைத்து வழிநடத்தப் போகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக தகப்பனே. இந்த காரியங்கள், என் வாழ்க்கையில் இந்த தீமைகள், இந்த அநியாயங்கள், இந்த அக்கிரமங்கள் நடந்தது என்னுடைய பாவத்தின் நிமித்தமாய், என்னுடைய பொல்லாத வழிகளின் நிமித்தமாய், பொல்லாத எண்ணங்களின் நிமித்தமாய் தான் என்று ஆண்டவரே அவைகளை விட்டு இப்பொழுது உம்மை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அணைத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்தும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்ததினால் நாங்கள் கேட்டவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்படியாய், கேட்டவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்படியாய் கர்த்தருடைய கரம் உம்மை தேடுகிற ஒவ்வொரு மேலும் நன்மையாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன். அப்படியே வசனத்தின்படி ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது விசுவாசத்தோடு, நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.